வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தாவர தடுப்புகளின் மூலம் படிமட்டங்கள் அமைத்தல் குறித்து உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன உழவியல் துறை தலைமை விஞ்ஞானி முனைவர் கே கண்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சிறுமலை வாழை சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை புதூர் கிராம முன்னோடி விவசாயி எம் உத்தமன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பஞ்சாமிர்தம் தயாரிப்பில் மிகவும் சிறப்பிடம் பெற்றதும் தமிழகத்துக்கு மட்டுமே சொந்தமான வகையாக வலம் வருவதும் சிறுமலை வாழையாகும். இத்தனை சிறப்புகளை கொண்ட சிறுமலை வாழை சாகுபடியில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை புதூர் கிராம விவசாயி தனது சாகுபடி அனுபவங்களையும் இந்த வாழை சாகுபடியின் தொழில்நுட்பங்களையும் கூற கேட்டபோது, சிறுமலை என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் 1100 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரத்தில் உள்ளது. இங்கு சிறப்பான சீதோஷ்ண நிலை மலைத்தோட்ட பயிர்களுக்கும் ஏனைய எலுமிச்சை வாழை போன்ற பயிர்களுக்கும் சாதகமாக அமைந்துள்ளது. ஒரு ஏக்கருக்கு 12க்கு 12 என்ற வகையில் காப்பியின் ஊடுபயிராக பயிரிட்டுள்ளோம். காப்பி 6 அடிக்கு 6 அடி என்ற இடைவெளியில் காப்பி பயிரிட்டுள்ளோம். வாழை முக்கியமாக இங்கு சிறுமலை வாழை என்பது மிகவும் நல்ல சத்துள்ள பழங்களாகவும் பழனி போன்ற இடங்களில் பஞ்சாமிரதத்திற்கும் சத்துள்ள ஏனைய வாழைப்பழத்தை விட சத்துள்ள வாழைப்பழமாக கருதப்படுகின்றது. மற்ற பழங்களில் சீக்கிரம் அழுகும் தன்மை இருந்தாலும் இது 10-15 நாட்களுக்கு கெடாமல் இருக்கின்ற தன்மையும் கொண்டது. மேலும் மற்றுள்ள வாழையை விட அதிக விலைக்கு விற்கின்ற ஒரு நல்ல அமைப்பாகவும் அமைந்துள்ளது. வாழை நடவு பயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 அடிக்கு குழி எடுத்துட்டு நல்லா அதனோட சாணம் எருவு சேர்த்துட்டு எடுக்க வேண்டிய இந்த தண்டு வாழை தண்டுகளை கன்றுகளை எடுத்து வெட்டிட்டு, வேர் இல்லாமல் வெட்டிட்டு, ஏன்னா வேரில் மூலமாக பரவுகின்ற நடவு செய்கின்ற சமயத்தில் வேர் மூலமாக பரவுகின்ற சீக்கு பூஞ்சானமும் மற்றும் பூச்சியை தவிர்க்கிறதுக்கு வேண்டி அதை வெட்டி எடுத்துட்டு சூடோமோனாஸு, குருணை மருந்து, காப்பர் ஆக்சிக்ளோரைட், ரிடோமில் அந்த மாதிரி இது போட்டு நல்லா ஒரு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நடவு செய்கிறோம். மேற்கொண்டு மருதாம்பு ஒவ்வொரு வாழையும் 3-4 கன்று விடுற வரைக்கும் வைப்போம். அதுக்கு மேலே உள்ளதை நாங்கள் வெட்டி இது பண்ணிடுவோம். ஏன்னா சத்து எல்லாத்துக்கும் போகாமல் வாழைக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு 3-4 கன்றுகளை விடுவோம். மேற்கொண்டு 7 மாதம் வரை ஒவ்வொரு மாதத்திற்கும் தழை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து உரங்கள் இட்டுட்டு வருவோம். மேற்கொண்டு நுண்ணூட்ட சத்தான மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் நாங்கள் இலை வழி மூலமாக பயிருக்கு செலுத்துகிறோம். இதுக்கு திண்டுக்கல் காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை அறிவியல் மைய ஆலோசகர்கள் எங்களுக்கு அப்பப்போ அதுக்குண்டு தேவையான எங்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். மேலும் அதற்குள்ள நுண்ணூட்ட சத்தும் எங்களுக்கு
எலுமிச்சை போன்ற பயிர்களுக்கும் வாழை போன்ற பயிர்களுக்கும் அவர்கள் எங்களுக்கு விநியோகிக்க செய்கிறார்கள். அதையும் வச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறோம். இதில் வந்து வாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு மெயினாக வந்து பாதிக்கப்படுறது வந்து கூன்வண்டு நோய், கூன்வண்டு தாக்குதல், வேறு புழு மற்றும் பூஞ்சை நோய்கள் தாக்குகின்றன. அதில் மெயினாக எடுத்திங்கன்னா முடிக்கொத்து நோய்ன்றது வைரஸ் மூலமாக பரவுது. அதை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட வாழையை வந்து எடுத்து அழித்து தீயிட்டு எரிச்சிடுறோம். ஏன்னா அந்த நோய் வந்து மற்ற வாழைகளுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு. மேலும் பனாமா வாடல் நோய் என்ற பூஞ்சைகளினால் ஏற்படுகின்ற நோய்களை கட்டுப்படுத்த நாங்கள் பாவிஸ்டன் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு நீர் வந்து வாழை கன்றின் அடிபாகத்தில் மண் வழியாக செலுத்துகின்றோம். காந்திகிராம் வேளாண்மை அறிவியல் மையத்தின் காரணமாக அவர்களுக்கு ஆலோசனை எங்களுக்கு கொடுக்கறனால விவசாயம் மேலும் மேலும் செழிப்பாக வளர்கிறது. அவர்கள் வயல் தின விழா மூலமாக இங்குள்ள விவசாயிகள் அனைவருக்கும் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் அதன்படி அவர்கள் தருகின்ற ஆலோசனைகள் பற்றி பின்பற்றி அதனால் எங்களுக்கு நல்ல செழிப்பாக இருக்குது. மேலும் வாழை மாத்திரம் இல்லைங்க, வாழையோட சேர்ந்து எலுமிச்சைக்கும் அவங்க நுண்ணூட்ட சத்தும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கின்ற அதற்கு ஆலோசனை வழங்கி அதனால் எலுமிச்சையும் எங்களுக்கு இப்போ முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்குது. மேலும் இந்த வாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழையில் வந்து வாழை குலைத்தள்ளின வாழை வந்து குரங்கு மற்றும் பூஞ்சான தாக்குதலிருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பை கொடுத்தாங்க. வெள்ளை பை வாழை கொலையில் வந்து மூடுறதுனால நமக்கு அதிலிருந்து குரங்கு தாக்குதல் இல்லாமல் இருந்தது. மேலும் கரும்புள்ளி நோய் வாழை பழத்தில் இல்லாமல் இருந்தது. அதனால் அதற்கும் அவங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது. மேலும் தகவல் அறிய விவசாயி எம் உத்தமன் அவர்களை 09543120927 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கைகள், உரமிடல், பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 76% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 58 முதல் 62% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 16 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. திராட்சையில் தற்பொழுது நிலவும் காற்றின் ஈரப்பதம் மற்றும் மிதமான வெப்பநிலையால் ஆந்த்ரக்னோஸ் நோய் தாக்குதல் அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1% போர்டாக்ஸ் கலவை அல்லது 0.25% காப்பர் பூஞ்சான கொல்லியை தெளிக்கவும். பருத்தியில் இரவை கம்போடியா பருத்திக்கு முதல் மேலுரமாக 20 கிலோ யூரியா, 6 கிலோ பொட்டாஷ் மற்றும் 25 கிலோ வேப்பம் புண்ணாக்கினை இடவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 34 முதல் 62% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள குறுவை நெல்லினை தக்க பாதுகாப்புடன் அறுவடை செய்யவும்.
சம்பா நெற்பயிரில் இலை சிலந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு டைகோபால் 500 மில்லி அல்லது ஏக்கருக்கு நனையும் கந்தகத்தூள் 400 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 1 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் அதிகமான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 42 முதல் 74% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 24 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தாளடி பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் நெல்லுக்கு நீர் தேவையை குறைக்க தொழி உழவு மற்றும் சமப்படுத்துதல் செய்தல் அவசியம். மானாவாரியில் சோளத்தை முன்பருவ விதைப்பு செய்வதற்கு ஒரு ஹெக்டருக்கு 22.5 கிலோ என்ற அளவில் பரிந்துரைக்கப்படும் விதையளவின் 1.5 மடங்கு விதைகளை கடினப்படுத்தி விதைக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் தெற்கு மண்டலமான திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 48 முதல் 68% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 10 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. எனவே மண் மற்றும் பயிரின் வளர்ச்சியை பொறுத்து தண்ணீர் பாய்ச்ச ஏற்பாடு செய்யலாம். பின் சம்பா பருவத்தில் நேரடி விதைப்பில் விதைப்பதற்கு முன் விதைகளை சூடோமோனாஸ் என்ற எதிர் உயிரியினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். இதனால் விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரியத்தன்மை அதிகரிக்கும். குறுவை நெற்பயிரில் பூக்கும் பருவத்தில் கருப்பு நாவாய் பூச்சி தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த புரோபோனோபாஸ் 50 EC மருந்தினை ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். நெல்லில் குலை நோயினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு குயினாசான் 200 மில்லி அல்லது ட்ரை சைக்ளோசோல் 200 கிராம் தெளிக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காய்கறி பயிர்களில் ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ போராக்ஸ் மண்ணில் இடுவதன் மூலம் போரான் குறைபாட்டை சரி செய்யலாம். கேரட் பயிரில் கேரட் பிளவுபடும் நோயை தடுக்க மண்ணில் ஈரப்பதம் சரியான அளவில் பராமரிக்கவும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 62 முதல் 72% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 3 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டத்தில் இருந்தாலும் அதன் தாக்கம் சற்றே அதிகரித்து மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆயினும் பகல் வெப்பம் 36 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் வாய்ப்புள்ளதால் கோழிகளில் சற்றே வெப்ப அயற்சி காணப்படும். தீவன எடுப்பும் இயல்பை விட குறையக்கூடும். இதனால் அடுத்த பருவமழை காலம் துவங்கும் வரை தீவனத்தில் முட்டை உடைவதை குறைக்க சோடா உப்பினை டன்னிற்கு 1 முதல் 2 கிலோ வரை சேர்த்தும் தீவன எடுப்பை தூண்டும் வகையில் வெப்பம் குறைந்த நேரங்களில் தீவனமிடுவதும் மிக சிறந்ததாகும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது.
பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 58 முதல் 86% ஆகவும் காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பாக மாடுகளுக்கு சப்பை நோய் மற்றும் தொண்டை அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி அளிக்க வேண்டும். அதிக ஈரப்பதமும் வெப்பமும் ஒட்டுண்ணிகள் மற்றும் ஈக்களின் பெருக்கத்தை அதிகப்படுத்தும். எனவே உழவர்கள் முறையாக கொட்டகையை சுத்தம் செய்து கால்நடைகளின் சாணத்தை மூடி எருக்குழியில் சேகரிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் ஒட்டுண்ணிகளின் நோய் பரவுவதை கட்டுப்படுத்தலாம். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 82 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் 32 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, கோகோ, மிளகில் உரமிடுதலை தவிர்க்கவும். பூக்கும் தருணத்திலுள்ள கிராம்பில் மழைநீரை சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661119. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 54 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில, சாயங்காலம், ராத்திரி, பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போது லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனை எப்போதுல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர்.
மலைப்பகுதி சாகுபடி நிலங்கள் சமபரப்பு இல்லாமல் சரிவாக அமைந்திருப்பதால் தண்ணீரை தேக்குவதிலும் சேமிப்பதிலும் மலைப்பகுதி விவசாயிகளுக்கு மிகுந்த சிரமமாக உள்ளது. இந்த சவாலான பிரச்சினைக்கு ஒரு தீர்வாக தாவர தடுப்புகளின் மூலம் படிமட்டங்கள் எவ்வாறு அமைக்கலாம் மற்றும் அதன் தொழில்நுட்பங்கள் குறித்து உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன உழவியல் துறை தலைமை விஞ்ஞானி முனைவர் கே. கண்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, நம் நீலகிரி மாவட்டத்தில் ஏறத்தாழ 7000 ஹெக்டேர் என்ற அளவில் நாம் மலை காய்கறிகளான உருளைக்கிழங்கு, கேரட், கோஸ் மற்றும் பீன்ஸ் போன்ற காய்கறிகளை பயிரிட்டு வருகிறோம். பெரும்பாலும் இந்த காய்கறிகள் சரிவான நிலப்பகுதியிலேயே அதிகமாக பயிரிட்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 15% மேலாக உள்ள நிலங்களில் இந்த மாதிரி காய்கறி பயிர்களை நாம் பயிரிடும் பொழுது அதிகமாக மண்ணரிப்பு ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 39 டன், அதாவது 3900 கிலோ என்ற அளவில் நாம் ஒரு ஹெக்டரின் அளவில் மண்ணை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த ஆறு மற்றும் குளங்கள் மற்றும் டேம் போன்றவை அதிகமாக மண் படுகிறது. ஆனால் நாம் படிமட்டங்கள் அமைத்து அந்த நிலத்தில் நாம் காய்கறிகள் பயிரிடும் பொழுது இந்த 39 டன் என்ற அளவு வெறும் 300 கிலோவாக குறைந்து விடுகிறது. ஆனால் பெரும்பாலான விவசாய பெருமக்கள் படிமட்டங்கள் அமைப்பதற்கு முன் வருவதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்று, ஒரு ஹெக்டேருக்கு அதிகமாக செலவு பிடிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கு நாம் படிமட்டம் அமைத்தோமானால் கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய் வரை நமக்கு செலவு ஏற்படுகிறது. அதனால்தான் விவசாயிகள் அதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் நாம் செலவே இல்லாமல் படிமட்டங்களை அமைப்பதற்கான தொழில்நுட்பத்தை எங்களுடைய ஆராய்ச்சி நிலையம் ஒன்று வழங்கியுள்ளது. இதன்படி பார்த்தீங்கன்னால், நாம் படிமட்டங்களில் சரிவுக்கு குறுக்கே 1 மீட்டர் வெர்டிக்கல் இன்டர்வல் சொல்வார்கள், 1 மீட்டர் செங்குத்து இடைவெளியில் 2 வரிசை கௌதிமாலா என்ற பொருட்கள் அல்லது சீமைப்புல், கம்பு நேப்பியர் ஹைபிரிட் என்று சொல்வார்கள், அல்லது நேப்பியர் ஹைபிரிட் என்று சொல்வார்கள். இந்த சீமைப்புல்லை 2 வரிசைகள் நாம் நட்டோமேனால் சிறிது சிறிதாக மண் நேராக அந்த புல்களின் மீது படியும். நாம் இடைப்பட்ட காலங்களில் நம் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கலாம். அப்படி நமக்கு அதிகமாக முள் போடுவோம், இல்லைன்னா டிராக்டரில் அதிகமாக உழுவோம். இப்படி உழும் பொழுது வரும் மண்கள் நேராக நம் நட்ட புற்களின் பக்கத்தில் படுகிறது. ஒரு 3 வருடங்களில் இந்த மண்கள் சிறிது சிறிதாக படிந்து ஒரு 4 வருடங்களில் இயற்கையாகவே படிமட்டங்கள் நமக்கு கிடைத்து விடுகிறது. இப்போ நம்ம சாதாரண படிமட்டங்கள் எப்படி அமைப்போம்னா, ஒன்று ஜேசிபியை கொண்டு மிஷினரியை கொண்டு மண்ணை மேல்புறம் மண்ணை வெட்டி கீழே போடுவோம். அப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கீழே உள்ள மண்ணெல்லாம் மேலே வந்துடுது. இப்படி வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்திற்கு நம்மளுடைய மகசூல் குறைகிறது. ஏன்னா மேல் மண்ணில் உள்ள சத்துக்கள்லாம் போய்விடுகிறது. நாம் இந்த இயற்கையாகவே இந்த படிமட்டங்களை தாவர தடுப்புகள் மூலம் நாம் செய்தோமானால் இந்த முதல் 3 வருடங்களில் எந்த ஒரு பயிர் பாதிப்பும் ஏற்படுவதில்லை. ஏனென்றால் நாம் உடனடியாக வெட்டி அதை நாம் செய்வதில்லை. படிப்படியாக மண் சிறிது சிறிதாக இயற்கையாகவே போய் அந்த புற்களின் பக்கத்தில் படுகிறது. இதனால் 4 வருடங்களில் கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த ஒரு செலவுமின்றி ஒரு நல்ல படிமட்டங்கள், பெஞ்ச் டெரஸ் சொல்லக்கூடிய படிமட்டங்கள் நமக்கு கிடைத்து விடுகிறது. ஜேசிபி மூலம் நாம் செய்வதனால் 70,000 ரூபாய் செலவாகும். அந்த செலவு மிச்சப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த புற்கள் அங்கேயே இருப்பதனால் இந்த படிமட்டங்கள் சாதாரணமாக இடிந்து விடுவதில்லை. நாம் ஜேசிபி மூலம் படிமட்டங்கள் செய்யும் பொழுது ஒரு 5-6 வருடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக இடிந்து விட அதிகமாக வாய்ப்பு உள்ளது. ஆனால் இங்கே ஏற்கனவே நாம் புற்கள் அங்கே இருப்பதனால் படிமட்டங்கள் நீடித்து இருக்கும், எந்த ஒரு செலவும் கிடையாது. மிக முக்கியமாக நம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை பசும்புல் அதிகமாக தீவனம் தேவைப்படுகிறது. அதற்காக நம் ஏற்கனவே இந்த நட்ட புற்களிலிருந்து ஏறத்தாழ ஒரு ஹெக்டருக்கு 24 டன் என்ற அளவில் நமக்கு புற்களும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மளுடைய உங்களுடைய நிலத்தை சரிவுக்கு குறுக்கில் நான் ஏற்கனவே சொன்னது போல 1 மீட்டர் செங்குத்து இடைவெளியில் புற்களை, அதாவது கௌதிமாலா அல்லது நேப்பியர் புல்
கௌதிமாலா பொருட்களை எங்கு நட வேண்டும் என்றால், உங்களுடைய நிலங்கள் வந்து காட்டு பக்கத்தில் எங்காவது இருந்தால், காட்டு விலங்குகளுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குமானால் நாம் கௌதிமாலா என்ற பொருட்களை நடலாம். ஏனென்றால் மற்ற பொருட்களை தீவிர பொருட்களை நடும் பொழுது காட்டு விலங்குகள் வந்து மேய்ந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம படிமட்டம் ஏற்படாது. அந்த மாதிரி உங்களுடைய நிலங்கள் வந்து ஒரு காட்டு பக்கத்துலேயோ ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயோ இருந்தால் நீங்கள் வந்து கௌதிமாலா பொருட்களை நடலாம். அல்லது இல்லை, அந்த மாதிரி காட்டு விலங்குகளால் பாதிப்பு இல்லை என்ற பட்சத்தில் நாம் சீமைப்புல் என்று சொல்லக்கூடிய நேப்பியர் ஹைபிரிட் பொருட்களை நடலாம். நட்டு தீவனங்களுக்கும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரே வருஷத்தில் வந்து உங்களுக்கு பொருட்கள் நன்றாக வளர்ந்துவிடும். ஒரு 3 அல்லது 4 வருடத்தில் உங்களுக்கு படிமட்டங்கள் கிடைத்துவிடும். உங்களுடைய சரிவு அதிகமாக இருக்குமானால் 3 வருடங்களையே படிமட்டங்கள் கிடைத்துவிடும். சரிவுக்கு ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா ஒரு 4 மட்டத்தில் வந்து படிமட்டங்கள் கிடைத்துவிடும். இயற்கையான முறையில் இந்த நேப்பியர் புல் என்று சொல்லக்கூடிய இந்த தீவன புல் மூலமாக நம்ம படிமட்டம் அமைச்சிருக்கோம், எந்த ஒரு செலவும் இல்லாமல். உங்களுடைய நிலங்கள் வந்து வனப்பகுதியை ஒட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தீவனப் பொருட்களை போட்டுக்கலாம். மேலும் நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஜேசிபி போன்ற இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு வந்து இங்கே ஒரு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த இயற்கையான முறையில் நாம் படிமட்டங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்வார்கள். நம்மளுடைய ஈக்கோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி என்று சொல்வார்கள். நம்ம இயற்கையான முறையில் இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு மலை பிரதேசங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் என்று நாம் மண்ணரிப்பையும் தடுப்பதோடு நம்ம மகசூலையும் அதிகரிக்கலாம். நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சியில் இந்த மாதிரி நாங்கள் இயற்கையாகவே படிமட்டங்களை செய்து பார்க்கும் பொழுது கிழங்கு, உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளில் கிட்டத்தட்ட 15% 20% வரை அதிகமாக மகசூல் எடுத்துள்ளோம். மேலும் ஒரு 30% 50% மண்ணரிப்பையும் தடுத்துள்ளோம். மேலும் இதற்கான ஆகும் செலவு பார்த்தீங்கன்னா வெறும் 6000 ரூபாய் தான் உங்களுக்கு ஹெக்டருக்கு. இல்லை என்றால் நீங்கள் ஜேசிபி மூலம் போனோம்னால் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் செலவாகும். மேலும் இந்த படிமட்டங்கள் இயற்கையான முறையில் உங்களுக்கு படிமட்டங்கள் அமைப்பதற்கு உங்களுக்கு தொழில்நுட்பம் தேவையானால் எங்களோட அலுவலகத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நாங்கள் எந்த ஒரு செலவுமின்றி 100% சப்சிடியில் உங்களுக்கு வந்து நாங்களே வந்து உங்களுடைய இடத்திற்கு போட்டு தயாராக உள்ளோம். எங்களுடைய நிலையத்தின் மூலம் ஏற்கனவே பல விவசாயிகளுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பணமும் இன்றி நாங்களாகவே வந்து உங்களுடைய நிலத்தில் நாங்கள் இந்த இயற்கையான முறையில் படிமட்டங்களை நாங்கள் செய்து காட்டியுள்ளோம். உங்களுக்கும் எதுவும் தேவை என்றால் உங்களுடைய நிலத்திற்கும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் படிமட்டங்கள் செய்வதற்கான வசதிகள் செய்ய வேண்டுமானால் எங்களுடைய நிலையத்தை, அதாவது இந்திய மண் மற்றும் நீர் ஆராய்ச்சி கழகத்தின் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224444038 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது எங்களுடைய நிலையத்தை திட்டுக்கல்லில் உள்ளது. எங்கள் நிலையத்தை நேரடியாக வந்து தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்கள் மட்டுமன்றி உங்களுடைய நிலத்திற்கு நேரடியாக வந்து பார்வையிட்டு அந்த படிமட்டங்களை செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் கே கண்ணன் அவர்களை 0423244438 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 25/9/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருச்சிக்கடியில் நீர்சரிவு மேலாண்மை பயன்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் திருச்சிக்கடி கிராம விவசாயி கே ஈஸ்வரன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். ரோஸ்மேரி வளர்ப்பும் பயனும் குறித்து ஊட்டி விஜயநகரம் ரோஸ் கார்டன் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மலைப்பகுதிகளில் மண்வள மேலாண்மை குறித்து உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவன மண்ணியல் துறை விஞ்ஞானி முனைவர் டி தினேஷ் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.